வரம் கொடுத்த அந்த தெய்வம் அந்த வரம் நிறைவேறதுக்குள்ள பக்தனோட உயிரை பறிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. நீங்க இல்லாம உயிரோட இருக்கிற சக்தி எனக்கு இல்ல அமிர்தா. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில தள்ளிட்டானே அந்த ஆண்டவன், அவனை நான் வெறுக்கிறேன். सत्यप्रभाव दिव्य प्रकाश मंत्र स्वरूप मात्रम निष्प्रपंचादि निष्कलंकोऽहं निज पूर्ण बोधहं प्रत्यगात्माहं नित्य ब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहं सच्चित् प्रमाणम् ओम मूल प्रमेयम् ओम अयं ब्रह्मास्मि ओम अहं ब्रह्मास्मि சபாஷ் சபாஷ் கானிஷ்கா சபாஷ். மொத்தத்துல உன்னை நாகலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தது பெரிய பலனை தரப்போகுது. எனக்கு தான் எனக்கே தெரியாத மாதிரி நமக்கு எதிரியான அந்த நாகராணியை பிடிச்சு வச்சுட்டல. ஆனா கானிஷ்கா இந்த பைரவ பாபாவை முட்டாள்னு நினைச்சியா? நீ எப்படிப்பட்ட தந்திரக்காரன் எனக்கு தெரியும். ஆனா உன்னை விட புத்திசாலி நாங்கிறத உனக்கு காட்டுறேன். நாகராணி அவ்வளவு சுலபமா சாகடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஜெய் மகாகாளி. முதல்ல அந்த நாகராணிய உன்னோட கட்டுப்பாட்டுல இருந்து நான் விடுவிக்கணும். ஆமா, நீ போட்டிருக்கிற அந்த முடிச்சிலிருந்து நான் நாகராணிய விடுவிக்கணும். அப்பதான் இந்த பைரவனோட காரியம் சுலபமா நிறைவேறும். இந்த பைரவன் வெற்றி அடைய முடியும். ஆமா, அந்த முடிச்சிலிருந்து நான் நாகராணிய விடுவிக்கலனா என்னால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. என்னால எதுவும் முடியாது. நாகராணி, அவ்வளவு சுலபமா உன்னை நான் சாக விட மாட்டேன். மன்னிச்சிடு கானிஷ்கா, வேற வழி இல்ல. நீ பிடிச்சு வச்சிருக்க அந்த நாகராணிய விடுதலை பண்ணி கூட்டிக்கிட்டு வர போறேன். ஜெய் மகாகாளி. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.